பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் தோல்வியடைந்த சிஎஸ்கே பிளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்பை இழந்து வெளியேறியது. கடைசி வரை பரபரப்பாக நடைபெற்ற போட்டியில் பெங்களூரு அணி 27 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. பெங்களூருவில் நடந்த வாழ்வா சாவா போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் மோதின. டாஸ் வென்ற சிஎஸ்கே கேப்டன் ருத்துராஜ் பந்துவீச்சை தேர்வு செய்தார். பெங்களூரு அணி சார்பில் விராட் கோலி மற்றும் டு பிளஸி அதிரடி ஆட்டத்தை தொடங்கிய நிலையில் மழை குறுக்கிட்டது. இதனால் 3 ஓவர்களில் ஆர்சிபி 31 ரன்கள் எடுத்திருந்த போது ஆட்டம் தடைபட்டது. பின்னர் மழை நின்றதால் 40 நிமிடங்களுக்கு பிறகு மீண்டும் ஆட்டம் தொடங்கியது. பெங்களூரு அணிக்கு நல்ல தொடக்கமளித்த விராட் கோலி 47 ரன்களிலும் டு பிளஸி 54 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். இதையடுத்து களமிறங்கிய ரஜத் படிதார் 41 ரன்களும் கிரீன் 38 ரன்களும் எடுத்து ரன் வேகத்தை மேலும் உயர்த்தினர். கடைசி நேரத்தில் களம் புகுந்த தினேஷ் கார்த்திக்கும் மேக்ஸ்வெல்லும் சிக்ஸர் பவுண்டரிகளை விளாச பெங்களூரு அணி 20 ஓவர்களில் 218 ரன்களை குவித்தது. சிஎஸ்கே வீரர் ஷர்துல் தாகூர் 4 ஓவர்களில் 61 ரன்களை விட்டுக் கொடுத்து தனது மோசமான பந்துவீச்சை பதிவு செய்தார். இந்த போட்டியில் வெற்றி பெற 219 ரன்கள் தேவை என்றாலும் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல 201 ரன்கள் எடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் சிஎஸ்கேவுக்கு ஏற்பட்டது. இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே சார்பில் அதிக ரன் எடுத்த வீரரான கேப்டன் ருதுராஜும் ரச்சின் ரவீந்திராவும் ஆட்டத்தை தொடங்கினர். பெங்களூரு அணியின் அதிரடி முடிவாக முதல் ஓவரை சுழற்பந்து வீச்சாளரான மேக்ஸ்வெல் வீசினார். இதற்கு கைமேல் கிடைத்த பலனாக ஆட்டத்தின் முதல் பந்திலேயே ருத்துராஜ் ஆட்டமிழந்து வெளியேறியது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு பேரிடியாக அமைந்தது. இதையடுத்து களமிறங்கிய மிட்சலும் 4 ரன்களில் ஆட்டமிழக்க சென்னை அணிக்கு சற்று பின்னடைவு ஏற்பட்டது. சிறிது நேரம் நிலைத்து நின்று விளையாடிய ரஹானே 33 ரன்களில் வெளியேறியதைத் தொடர்ந்து சிவம் துபே, சாண்ட்னர் ஆகியோரும் சொற்ப ரன்களில் வெளியேறி சிஎஸ்கே ரசிகர்களை ஏமாற்றினர். 7வது விக்கெட்டுக்கு களமிறங்கிய தோனி கடைசி ஓவரின் முதல் பந்தில் சிக்ஸர் அடித்த நிலையில் அடுத்த பந்தில் ஆட்டமிழந்து ரசிகர்களின் நம்பிக்கையை தகர்த்தார். தோனி 13 பந்துகளில் 25 ரன்களை எடுத்தார். கடைசி 2 பந்துகளில் 10 ரன்கள் தேவை என்ற நிலையில் பேட்டிங் செய்த ஜடேஜா 1 ரன் கூட எடுக்கவில்லை. இதனால் 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 191 ரன்களை மட்டுமே எடுத்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 27 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. இதனால் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லும் வாய்ப்பை சிஎஸ்கே இழந்தது. இந்த வெற்றியின் மூலம் ஐபிஎல் தொடரின் பிளே ஆஃப் சுற்றுக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி முன்னேறியது. நடப்பு ஐபிஎல் தொடரில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சென்னை அணி பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்துள்ளது. இருப்பினும் சிறப்பாக விளையாடியதாக ரசிகர்கள் தெரிவிக்கின்றனர். 2 பேருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆர்சிபி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள் ஆர்சிபிக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எந்த டீமுமே விராட் கோலிக்காக நான் ஆர்சிபிக்கும் இது பண்ணணும். சிஎஸ்கே அது நம்ம மண்ணோட டீமு, தமிழ்நாடு சார்ந்துங்கிறதுனால அதையும் நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது. ஸோ மேட்ச் வியூ பாயிண்டில் பார்க்கணுன்னா 2 டீமுமே அவங்களோட அந்த செமிஃபைனல் குவாலிஃபையர்ஸுக்கு என்ன வெயிட்டேஜ் கொடுக்கணுமோ அந்த பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க.